என்னைக்காவது ஏமாந்து நடுத்தரில் நின்ன ஞாபகம் இருக்கும். நான் இப்போ அப்படி தான் நிற்கிறேன். ஆனால் அது ஒன்றும் ஏன் தப்பு இல்லை. அப்படின்னமா இல்லை என்னதான் இருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க? கருங்காலி மாலை. யாரை கேளுங்க இந்த மாலையை போடுங்க நல்லா இருக்குன்றாங்க. ஆனா ஏன் எதுக்குன்னு சொல்றாங்களா? ஏன் இந்த மாலையை செய்யறதுக்கு நான் இவ்வளவு ரேட்டு சொல்றேனே உங்களை ஏமாத்துறேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன பண்ண இத பாருங்க. இந்த மரம் இருக்குல்ல, இது இந்தியால கூட இல்ல, ஸ்ரீலங்கால தான் இருக்கு. அப்படியே இந்த மரத்தை நீங்களும் நானும் பார்த்தா கூட பண்ணவே முடியாது. விஷயம் தெரிஞ்சவனாலதான். எப்படி? விஷயம் தெரிஞ்சவனால மட்டும்தான் பண்ண முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன? ஒரு நிமிஷம். டேய் தம்பி, சொல்லுங்கண்ணே. அந்த புக் எங்க? அந்த டிராக்குள்ள பாருங்க. டிராலையா? இந்த புக் இருக்குல்ல, இதுக்கு பேரு சீக்ரெட். இதுல லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னமும் செய்யலும் இந்த யூனிவர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. நீங்க நெகட்டிவா நினைங்க, நெகட்டிவா நடக்கும். அதே நீங்க பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா நடக்கும். அதான் சாமி. இல்ல இந்த கருங்காலி மாலை இருக்குல்ல, இதான் பாசிட்டிவா நினைக்க வைக்கும். இதை நான் எப்படி நம்புறது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனே என்னை ஏமாத்திட்டான். கடனும் ஜாஸ்தியாச்சு, வருமானமும் இல்லை. என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போது தான் இந்த மாலையை போட சொன்னான். அப்போ நான் இதே கேள்விதான் கேட்டேன், இதை எப்படி நான் நம்புறது? சரி ஒரே ஒரு வாட்டி போட்டு பார்ப்போமேன்னு போட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சரியாச்சு. இந்த மிஷின் இருக்குல்ல, இதான் நான் வாங்கின முதல் மிஷின். போட்டோ காப்பி பிசினஸ் தான் நான் பண்ற மெயின் பிசினஸ். நல்லா காசு வருது. ஆனா இந்த மாலை விற்கும் போது கிடைக்கிற பாசிட்டிவிட்டி வேற எதுலையுமே கிடைக்கிறது. நீங்க வாங்குறதா இருந்தா உடனே வாங்குங்க, ஆனா நம்பி வாங்குங்க. சரி சரி. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். பேடிஎம் தொகை ரூபாய் 99999. டேய், பேலன்ஸ் அப்படியே இருக்குடா. அப்படியே தான்டா இருக்கு. ஏய், இன்னைக்கு வந்த எதுவுமே காசு ஏறலடா. என்னாச்சுன்னு பாரு. என்னன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. என்னடா இது? இதை ஸ்கேன் பண்ணி பாரு. பிளாக் மார்க்னு யாரோ? பிளாக் மார்க்கா? உனக்கு எனக்கு தெரியுமா? அப்படி இதான்டா நம்ம ஸ்டிக்கரு. எனக்கு தெரிஞ்சது அந்த கஸ்டமர் வேலையாக தான்டா இருக்கும். கஸ்டமர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லடா. எப்படா பாக்ஸ்ல இருந்து எப்படி சவுண்ட் வரும்? இது யாரா பண்ணிருப்பா? ஒருவேளை டேய் தம்பி, அவனே தான்டா. வா. மச்சான் போறான்டா, புடுறா அவனை. என்னடா கிடைச்சானா? இங்கே தான்டா எங்கேயோ வந்தான். எங்கே போனான்னு தெரியல. எங்கேயும் போயிருக்க மாட்டான். எப்படா சொல்ற? அவன் நெக் பேண்டோட ப்ளூடூத் கனெக்டடாக தான்டா இருக்கு. அந்த கியூஆர் ஏன்டா தானே இருக்கு? ஆமா. டேய் இங்க பணம் எங்கடா? இருடா, பேசிட்டு இருக்கேன்ல. காசு என்கிட்ட இல்லைன்னு. யாராச்சும் சொல்லி இதை பண்ணியா? இப்பெல்லாம் கேட்டா சரியா வர மாட்டான்டா. இருடா, பொறுமையா தான் இரு. அவன்கிட்ட ஏன்டா கோவத்தை காட்டுற? நீ ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ கத்துனா மட்டும் அவன் சொல்லிடுவானா? புரியுதுடா. நம்ம வந்து அவன்கிட்ட கேட்டு கூடாது, உன்கிட்ட தான் கேட்டுக்கணும். இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு மறக்கிறேன். நான் ஏன்டா உன்னை விட்டு பிளான் போடணும்? இரு, அவன்கிட்ட கேட்போம். கன்ஃபார்மே பண்ணிட்டேன்டா. நானா? போச்சுடா. நான் என்னடா பண்ண? நீ பொறுமையா இருந்தா அவன்கிட்ட கேட்டுக்கலாம்டா. உன் மேல நம்பிக்கை கிடைச்சிடா. மூஞ்சிலே முடிக்காது. நான் என்னடா பண்ண? The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஹலோ,
ஆண்டி நான் பிரணவ் பேசுறேன். ராம் அங்க இருக்கானா? ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவன் 2 நாள் முன்னாடி ஏதோ வெளியூர் போகிறதா சொல்லிட்டு போனான்ப்பா. ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏன் எதுவும் பிரச்சனையாப்பா? இல்ல ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லை. அவனை காண்டாக்ட் பண்ணும். அவன் நம்பர் ஏதாச்சும் இருக்கா? அவன்கிட்ட இன்னொரு ஒரு நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நம்பரா? இன்னொரு நம்பர் இருக்கா? அதை மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்றீங்களா? சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. The number you are trying to call. பிளாக் மார்க்னு யாரோ? பிளாக் மாங்கா உனக்கு எனக்கு தெரியுமா அப்படி? இதான்டா நம்ம ஸ்டிக்கரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனே என்னை ஏமாத்திட்டான். அன்னைக்கு தான் முதல் தடவை நான் ஒருத்தட்ட ஏமாந்து. எனக்கு தெரியும் நீ தான் மரியாதை எல்லா காசையும் எங்கிட்ட தந்துரு. உன் காசை நான் கொடுக்குறோன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீ ஏன் கூட இருக்கேன்னு சொல்லு, நம்ம இது மாதிரி நிறையா சம்பாதிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது அந்த கஸ்டமர் வேலையாக தாண்டா இருக்கும். உன்னே நான் ஊர்ல இருக்கடா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மந்திர போறாடா போடா. பார்த்துக்கோண்ணே. என்னடா கிடைச்சானா? இங்க தாண்டா இங்கேயும் வந்தான். யாராச்சும் சொல்லி இதை பண்ணியா? அது வந்து இப்பயும் நான் நடுத்துறதான் இருக்கேன். ஆனா ஏமாந்துடல. ஏமாத்துறதுக்கு